ஒரு நீதிபதியாக இருந்து முதல் தீர்ப்பு வழங்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? மட்டக்களப்பில் சிங்கள ஒருத்தர் கசிப்பு வைத்திருந்தார் என்பதற்காக பிடித்து விட்டார்கள். 250 ரூபாய் தண்டம் விதித்தேன். அவன் அழத் துவங்கிட்டான். தன்னுடைய மகள் 8 வயசு பெண் கோட்லேயே இருந்தார். என்னுடைய மனைவி இறந்து விட்டார். வேறொரு வேலையும் கிடைக்காதபடியாத்தான் கசிப்பு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. மன்னிச்சு கொண்டு கத்திக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவரை சிறைச்சாலைக்கு கூட்டிக் கொண்டு சென்றுவார்கள். இது எனக்கு மனசிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. உடனே நான் ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு உரிய நடவடிக்கை எடுத்ததன் பிற்பாடு போய் கூறியிருக்கின்றார்கள், நீ வீட்டுக்கு போகலாம் என்று. என்னுடைய தண்டனை பணம் கட்டையிலேயே எனக்கு கட்ட முடியாது, நான் எப்படி வீட்டுக்கு போவது என்று. எல்லாம் கட்டியாச்சு, நீ பிள்ளையை கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லி, நான் அவருக்கே தெரியாது யாரு கட்டினேன். யாரா இருந்தாலும் அவர் நல்லா இருக்கட்டும் சொல்லி போட்டு அவர் போயாச்சு. ரெஜிஸ்ட்ரார் வந்து சொன்னார், சார் உங்களுக்கு தான் அந்த புண்ணியம் வருது, நீங்க காசை கட்டினபடியா அவர் போயிட்டாருன்னு சொல்லி. சட்டத்தின்படி நாங்கள் கடமையாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அதே நேரத்தில் மனிதாபிமான முறையிலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலையில் நாங்கள் அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனோம்.